பாஜகவிற்கு வாழ்வா சாவா போராட்டமாக மாறியிருக்கும் மாநிலம் தான் ஹரியானா. 1966ஆம் ஆண்டு இந்த மாநிலம் உருவாக்கப்பட்டதிலிருந்து காங்கிரசும் மாநில கட்சிகளும் ஆதிக்கம் செலுத்தி வந்தது. காங்கிரஸ், ஜனதா தளம், ஹரியானா விகாஸ் கட்சி, இந்திய தேசிய லோக் தளம் என்ற கட்சிகள் மாறி மாறி ஆட்சி அமைத்தன. ஆனால் 2014ஆம் ஆண்டு தொடங்கி இங்கு அரசியல் களம் தலைகீழாக மாறியது. அந்த ஆண்டு மக்களவை தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவின் கையே ஓங்கி இருந்தது. 2014ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஹரியானாவில் முதல் முறையாக ஆட்சியை பிடித்தது பாஜக. 2019 மக்களவை தேர்தலிலும் பாஜக இங்கு 10 தொகுதிகளிலும் பெரும் வெற்றி பெற்றிருந்தாலும் அதே ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தல் பெரிய அளவுக்கு கை கொடுக்கவில்லை. காரணம், ஹரியானாவில் 90 சட்டமன்ற தொகுதிகள் இருப்பதால் ஆட்சி அமைக்க 46 இடங்களில் வெற்றி பெற வேண்டும். ஆனால் பாஜக 40 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று 10 இடங்களில் வென்றிருந்த ஜனநாயக ஜனதா கட்சியின் ஆதரவோடு ஆட்சியை பிடித்தது. அதோடு 5 சுயேட்சைகள் மற்றும் ஹரியானா லோகித் கட்சியின் ஒரு எம்எல்ஏவின் ஆதரவும் பாஜகவுக்கு கிடைத்தது. 4.5 ஆண்டுகள் கூட்டணியின் ஆதரவோடு பாஜக முதல்வர் மனோகர் லால் கட்டர் ஆட்சியை நடத்தினார். ஆனால் பாஜகவுக்கு கொடுத்து வந்த ஆதரவை கடந்த மார்ச் மாதம் ஜனநாயக ஜனதா கட்சி திரும்ப பெற்றது. அந்த சமயத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்டாலும் சுயேட்சைகளின் ஆதரவோடு பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சியை தொடர்ந்தது பாஜக. அதே நேரம் மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கும் பாஜக அதிருப்தி மனநிலையை சரிக்கட்ட மனோகர் லால் கட்டரை முதல்வர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு நயாப் சிங் சைனியை முதல்வராக்கியது பாஜக. ஆனாலும் கடந்த மே மாதம் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்து வந்த மேலும் 3 சுயேட்சைகள் தங்களின் ஆதரவை திரும்ப பெற்றதால் மீண்டும் பெரும்பான்மை இழந்து சிக்கலில் சிக்கியது பாஜக. அதே நேரம் மக்களவை தேர்தலின் முடிவுகளும் பாஜகவுக்கு பலத்த அடி கொடுத்தது. கடந்த தேர்தலில் மொத்தமுள்ள 10 தொகுதிகளிலும் வென்றிருந்த பாஜக இந்த தேர்தலில் 5 தொகுதிகளில் மட்டுமே வென்றிருக்கிறது. இப்படி தொடர் சறுக்கல்களுக்கு பின்னர்தான் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறது பாஜக. இந்த நேரத்தில் ராஜ்யசபா எம்பி தேர்தலில் காங்கிரஸை ஆதரிக்க தயாராக இருப்பதாக அறிவித்து பாஜகவிற்கு மேலும் ஷாக் கொடுத்திருக்கிறது ஜனநாயக ஜனதா கட்சி. இதனால் ஹரியானாவில் தங்களுக்கு களம் சாதகமாக இல்லை என்பதை உணர்ந்திருக்கும் பாஜக ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை என கூறப்படுகிறது. மக்களவை தேர்தலில் பின்னடைவை சந்தித்துள்ள பாஜக சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தால் ஆளும் மாநிலம் தங்கள் கையை விட்டு போய்விடும் என அஞ்சுகிறது. இதனால் ஹரியானா களத்தை சரிக்கட்ட உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான கூட்டம் ஜூன் 29 அன்று நடந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த கூட்டத்தில் பாஜக இந்த தேர்தலில் யாருடனும் கூட்டணி சேராமல் தனித்து போட்டியிட முடிவெடுத்திருப்பதாக தெரிய வருகிறது. அதே நேரம் ஹரியானா தலைமையில் எந்தவித மாற்றங்களும் இருக்காது என்றும் இந்த தேர்தலை நயாப் சிங் சைனி தலைமையிலேயே பாஜக சந்திக்கும் என்று கூறப்படுகிறது. தேர்தல் பிரச்சாரங்களின் போது கடந்த 10 ஆண்டுகளாக மத்தியிலும் மாநிலத்திலும் பாஜக கொண்டு வந்த நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்த்து வாக்கு சேகரிக்க திட்டம் வகுத்திருப்பதாக தெரிய வருகிறது. இந்த தேர்தலில் தோல்வியை தழுவது பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதால் அதிக முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டு வருகின்றனர் பாஜகவினர். மக்களவை தேர்தலில் விட்டதை சட்டப்பேரவை தேர்தலில் பிடிப்பார்களா பாஜகவினர் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.